நந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா கொண்டக்கடலை சன்னா மசாலா செய்கிறோம். அதுக்காக நைட் ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கடலை வந்து மூழ்கரம்ட்டு தண்ணி ஊற்றினா போதும். போதும், நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து வரதுக்குள்ளே நம்ம தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்காக பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி நறுக்கிக்கலாம். ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நம்ம சன்னா மசாலா திக்னஸ் வரதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நறுக்கியாச்சு. அடுத்து தக்காளி நறுக்கிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் சும்மா 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் போதும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். தேங்காய் போட்டிருக்கோம். முந்திரி ஒரு 6 முந்திரி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். வேக வச்ச சன்னா வந்து நம்ம பிரித்து எடுத்துட்டோம். அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றும் போது நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை 1, பட்டை 2, லவங்கப்பூ 3, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். பொரிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரணும். ஆனியன் ப்ரௌன் கலரில் வரணும் தேவையில்லை, ஆனால் ஒரு மீடியம் ஒரு 50% நல்லா வதங்கி வரணும். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி தேவையான அளவு, சால்ட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து சன்னா வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் மீடியமாக சேர்த்துனா போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மல்லி ஒரு 1 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் வந்து சன்னாவை சேர்த்திக்கலாம். சன்னா வந்து ஒரு 15 சன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது லாஸ்ட்டாக போடணும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த சன்னா வேக வச்ச தண்ணி இருந்ததில்ல, அது நம்மளுக்கு சேர்த்திக்கலாம்.
கொஞ்சம் எடுத்து வச்சோம்னால அந்த சென்னை வந்து நம்ம கையிலே நல்லா மசிச்சு விட்டுருக்கோம். இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது எதுக்குன்னா கொழம்பு வந்து திக்னஸ் வரதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காவும் முந்திரியும் சேர்த்திருக்கோம்ல, இது திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் முந்திரி சேர்த்திருக்கோம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தி ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் மல்லி சேர்த்திக்கலாம். மல்லி சேர்த்தி இறக்கிடலாம். குழம்பு எப்படி திக்னஸாக வந்துருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து இதை வந்து பூரிக்கு செஞ்சுருக்கோம். ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நந்து vlogs 300 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு நம்ம இப்போ மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். போதும், நம்ம ரொம்ப மெலிசாக செய்ய தேவையில்லை. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். நல்லா எப்படி புஃப்னு வந்திருக்கு பாருங்க. பூரி இப்படி புஃப்னு வரதுக்கு ரீசன் என்னென்னா, நல்லா மாவு பிசைஞ்சிருக்கணும். எண்ணெய் வந்து மீடியமாக காஞ்சிருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியமாக ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு போட்டோம்னா நல்லா இது மாதிரி புஃப்னு பூரி வரும். வெரி சாஃப்டாக இருக்கிற பூரி எடுத்து இந்த சென்னாவில் தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சன்னா மசாலா ரெடி. பூரி வித் சன்னா மசாலா சூப்பர் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.